தவசி பண்ணி காரணம் போல் செய்த கதை கட்டுரைக்கே பூரணமாய் ஆராய்ந்து பாட அடியேன் சொல் தமிழ் குதகி நாராயணர் பாதம் நாவினில் கூறலுற்றோனே பாண்டவர் தமக்காய்வன் தோன்றி பகைதனை முடித்தமாயோ வீண்டியே கலியன் வந்து விசனத்தால் கையிலேகி சாண்டவர் தமக்காய்ந்து தரணியில் வந்த நியாயோ ஆண்டவர் அருள் செய்த அம்மானை பாடலற்றோமே தட்சேனா பூமியிலே தென்குமரி நாடதிலே பாசமோடன் நமது ஐயா பிறந்த இந்த கதிரனிலே கரங்கள் பல பெற்றிடுவோம் கரங்கள் பல பெற்றிடுவோம் தேவை வீட நாளிடம் கண்ட கடவுளை போல் ஆட்சிகள் கொடுத்ததுவோ அந்த நீசனோட கொடுமையினாலே கூறப்பட்டதுவோ பாசமுடன் சான்றோருக்கு பல வரங்கள் கொடுத்ததுவோ மண்ணும் தண்ணீர் தான் கொடுத்து மண்ணும் தண்ணீர் தான் நாட்டிலே நீதி அநீதி என்று இரண்டும் எப்போதும் இருந்து கொண்டேதான் வருகிறது. இதிலே அநீதி என்ற கொடுமை தாண்டவம் ஆடுகிற போது அநீதி என்று சொன்னால் அதர்மம், நீதியானது பணிந்து நிற்கின்றது. இந்த சமயத்திலேதான் ஸ்ரீமன் நாராயண மூர்த்தியானவர் இந்த பூமியிலே தோன்றி அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டவே அவதாரம் எடுத்திருக்கின்றார். அதுவேதான் உண்மை. இதனை கண்டுகொள்ளதான் ராமாயணம் மகாபாரதம் இப்படி பல புராணங்கள் தோன்றியது. பெரிய பெரிய காப்பியங்கள் இதனால் தானமா உருவாகி இருக்கிறது. ஆனால் எந்தெந்த இடத்தில் அதாவது அதர்மம் நிலைத்துக் கொண்டிருக்கிறது, தர்மம் தாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் நம்முடைய ஐயா அவதாரம் செய்து அந்த அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவார். ஆனால் இவை அனைத்தையும் மொத்த வடிவமாக விளங்குவதுதான் அகில திரட்டு. அதாவது அகிலம் உலகம் அடக்கம் சிவன் விஷ்ணு பிரம்மா என்ற முப்பொருளாய் வந்தவர் தான் வைகுண்ட சுவாமி. அதனால் தான் சொல்வார்கள் ஓங்கார மாய பொருள் 3 நாள் பிரிஞ்சுடனே தான் தன்ன தாட்சியன நாராயண நாயனமா என்று மலையாளத்தில் சொல்லுவாங்க. அவர் எதற்காக இந்த பூமியிலே தோன்றி இருக்கிறார் தெரியுமா? இந்த தீமணக்கு இந்த சேனமா ஆண்டு வாரான் ஆண்டு வரும் நாளையிலே
மிக நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, கோடை மழை பொழியும் நாடு, பொழிந்த தென்றல் வீசும் நாடு, மா பலா முக்கனிகள் விளையக்கூடிய நாடு, இஞ்சி ஏலம் இருவாச்சி எலுமிச்சம் வளரும் நாடு, அதாவது மா பலா வாழை முக்கனிகள் விளையக்கூடிய நாடு, அப்படி அதாவது நீர்வளம், நிலவளம், கார்வளம், கண்ணல் வளம், செல்வ வளம், சென்னல் வளம், மக்கள் வளங்கள், மலை வளங்கள், இந்த வளங்கள் எல்லாம் ஒருங்கமைக்கப்பட்ட நாடுதான் எந்த நாடு? நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம். அப்படி சிறப்பு வாய்ந்த நகரம் அம்மா. அதாவது இந்த கன்னியாகுமரி என்று சொன்னால் முக்கடல்கள் சந்திக்கக்கூடிய இடம்தான் கன்னியாகுமரி. அடேங்கப்பா. அரபிக்கடல், வங்காள விரிகுடா, இந்து மகா சமுத்திரம். ஆஹா. அதாவது இந்த கன்னியாகுமரி என்பது இப்போதுதான் தமிழகத்தோடு சேர்ந்திருக்கின்றது. ஆமா. அந்த காலத்திலே கேரளா இருக்கிறது பாருங்கள். ஆமா. திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கு தான் உள்பட்டு இருந்திருக்கின்றது. அப்படி அந்த நேரத்தில் அங்கே ஆண்டு கொண்டிருந்த மன்னன் யார் தெரியுமா? யாரு? திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஆண்டு வரக்கூடிய மன்னன் மார்த்தாண்டவர்மா. அதாவது அவருக்கு இன்னொரு பெயர் உண்டு. என்ன பெயர்? சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த காரணத்தாலே சுவாதி திருநாள் மன்னன் என்று சொல்லுவார்கள். அப்படி இந்த மன்னன் இருக்கிறான் பாருங்கள். ஒரு நாள் மன்னனுடைய சபையானது கூடியது. அப்படி எல்லோரும் வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். அப்போது தன்னுடைய மந்திரியை பார்த்து சொல்கின்றார். என்ன சொல்கின்றார்? மந்திரி, என்ன? நம்முடைய கஜானா நிரம்பி விட்டதா? சற்று காலியாக இருக்கிறது மன்னா. காலியாக இருக்கிறதா? ஆமா. மக்கள் பேரிலே வரிகளை போடு. ஆகட்டும், ஆகட்டும். கட்ட தவறியவர்களை பாதாள சிறையிலே அடைத்து விடு என்று சொன்ன உடனே மக்கள் பேரிலே வரிகளை போடுகிறார். மாடு ஆடு வளர்ப்பதற்கும் 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 வாணீசன் வரி விதித்தான். ஆடு ஆடு வளர்ப்பதற்கும் வளர்ப்பதற்கும் ஈசன் எதிர்த்தான் அறிவித்தான். தாலி அணிவதற்கும் தாளமது ஏறுவதற்கும் இப்படிய நீசனவள் நீசனவள் ஈசனவள் இட்டானே வரிதனையோ மாடு வளர்த்தால் மாட்டுக்கு வரி போடுறான். அப்படி ஆடு வளர்த்தால் ஆட்டுக்கு வரி போடுகின்றார். வீட்டிற்கு வரி போடுகின்றான். அது மட்டுமல்ல, நஞ்சை புஞ்சை விளைத்தால் அப்படி வரி போடுகின்றான். அதாவது தரிசு நிலத்திற்கு கூட வரி போடுறான். ஐயா, பெண்கள் அந்த இடுப்புல குடம் எடுத்து தண்ணீர் எடுத்துட்டு போயாச்சுன்னா அதுக்கு வரி போடுகிறான். பாத்தீங்களா? தலையில சுமந்து போகணுமா? அதாவது இந்த பெண்கள் கழுத்திலே தாலி அணிந்தாலும் வரி போடுறான். அடப்பாவி. அது மட்டுமா செய்கிறான்? மேலும் அவன் என்ன என்ன செய்கிறான் பாருங்கள். என்ன செய்கின்றான்? பூமக்கள் நீதி மூடல் போட்டதோள் சேலை தன்னை, பூமக்கள் நீதி மூடல் போட்டதோள் சேலை தன்னை போடாதோ என்றெடித்தான் சிவனேயா. என் மக்கள் சான்றோர்கள் இடுப்பினில் எடுத்த கூடம், என் மக்கள் சான்றோர்கள் இடுப்பினில் எடுத்த கூடம் இறக்கின்று அடித்தானே சிவனே ஐயா. அந்த காலத்தில எல்லாம் பெண்கள் மார்பு மறைய சேலை போடக்கூடாது, இடுப்பிலே தண்ணி எடுக்க கூடாது, சரி. தலையிலே தான் தண்ணீர் கொண்டு வர வேண்டும். இந்த ஆண்கள் எல்லாம் முட்டுக்கு கீழே வேஷ்டி அணிய கூடாது, தலையிலே தலப்பா கட்டு கட்டக்கூடாது. ஆமா, இப்படி எல்லாம் கொடுமை செய்திருக்கிறான் ஐயா. ஐயோ, பாவி பாவி. அவனைத்தான் நீசன் என்று சொல்வார்கள். ஆமா, சரி. அதாவது மனித இனங்களிலே ஆண் ஜாதி பெண் ஜாதி என்பதை மறந்து மேல் ஜாதி கீழ் ஜாதி என இரண்டாகவே பிரித்திருக்கின்றான். அடே அப்பா. அவன் கீழ் ஜாதி என்று பிரித்தானே, அவர்கள் தான் நம்முடைய சான்றோர்குல மக்கள். அப்படி
அதாவது கொடுமைகள் பல செய்கின்றான். சரி. அதாவது இது சான்றோர்கள் மக்களுக்கு அந்த காலத்துல எல்லாம் அவருடைய குலத்தொழில் என்ன தெரியுமா? என்ன தொழில்? பனை ஏறுவது குலத்தொழிலாக வைத்தார்கள். ஆமா, பனை ஏறி பதனை இறக்கி அதில் கருப்பட்டி எல்லாம் உண்டு பண்ணி அதில் கிடைக்கின்ற வருவாயை வைத்து காலத்தை கழித்துக் கொள்வார்கள். ஆமா, பனை ஏறினாலும் கூட வரி போடுறான் ஐயா. அட பாவி, அது மட்டுமா செய்கின்றான்? அங்கே குளம் வெட்ட சொல்லிடுவான், குளிப்பதற்கு விடவ மாட்டான். குளங்களை வெட்ட சொல்வான், கூலி எது கொடுக்க மாட்டான். கோவில் கட்ட சொல்லிடுவான், கும்பிடவும் விடமாட்டான். அவன் வீணாக சான்றோரை விரட்டியே காலை முதல் மாலை வரை வேலை வாங்குவான். வேலை செய்தால் கூலி கொடுக்க மாட்டான். ஒழுங்காக கொடுக்க மாட்டான். குளத்தை வெட்ட சொல்வான், குளத்திலே குளிக்க விட மாட்டான். ஆமா, கோவில் கட்ட சொல்லுவான், கோயில் உள்ளே நின்று சாமி கும்பிட விட மாட்டான். போக விட மாட்டான். இப்படி சித்திரவதை பல கொடுக்கின்றான். சரி. இவன் செய்யக்கூடிய கொடுமைதனம் இருக்க முடியாமல் தேவாதி தேவர்கள் எல்லாம் பார்க்கடல் வண்ணல் கமல கண்ணன் அந்த பரந்தாமனை வேண்டி முறையிட்டார்கள். பார்த்தார் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி. தேவர்களுக்கு சமாதானம் கூறினார். அவர்களே, நானும் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். கலீசன் செய்யக்கூடிய கொடுமைதனம் இருக்க முடியவில்லை. உலகத்தில் அதர்மம் எல்லாம் தலை ஓங்கிக் கொண்டிருக்கிறது, தர்மம் அழிந்து கொண்டிருக்கிறது. மாயவனே, ஆமா, சான்றோர்களும் மக்கள் எல்லாம் அவதிப்படுகின்றார்கள். அஞ்ச வேண்டாம், பதற வேண்டாம், அஞ்ச வேண்டாம், பதற வேண்டாம். அருமை உள்ள என் மக்களே, அஞ்ச வேண்டாம், பதற வேண்டாம், அஞ்ச வேண்டாம், பதற வேண்டாம். அருமை உள்ள என் மக்களே, இந்த பாவிகளை நான் அழிக்க, பாவிகளை தான் அழிக்க பூமியிலே அவதரித்து தேவர்களே, கவலைப்பட வேண்டாம். அவன் செய்யக்கூடிய அட்டகாசத்தை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். அதர்மத்தை அழித்து நன்மையை நிலைநாட்டு நான் பூலோகத்திலே அவதாரம் எடுக்க போகின்றேன். பூலோகத்திலே வெயிலாளமை திருவயிற்றிலே நான் குழந்தையாக பிறந்து, அதாவது கலிநீசனுக்கு நான் நல்ல புத்தி சொல்லுவேன் என்று சான்றோர்கள் மக்களுக்கு அமைதிப்படுத்திவிட்டு ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி பூலோகத்தில் அவதாரம் எடுக்க வேண்டும் என்று எங்கே அவதாரம் எடுக்கிறார் தெரியுமா? எங்கே அவதாரம் எடுக்கின்றார்? சீர்சிறக்கும் தென்னாடு, சிறந்திலங்கும் பொன்னாடு. பெயர் பெற்ற குமரி தீர்த்தம், குமரி தீர்த்தம் ஒரு சிறிய கிராமம். பூவண்டம் தோப்பு என்று சொன்னால் இந்த காலத்திலே அதாவது சுவாமி தோப்பாக விளங்கி கொண்டிருக்கின்றது. அதைதான் பூவண்டம் தோப்பு என்று அந்த காலத்திலே சொல்லி இருக்கின்றார்கள். அந்த பூவண்டம் தோப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய கிராமம்.
அங்கே 176 வருடங்களுக்கு முன்னால் விவசாயத்தை உயிராக கொண்டு வாழ்ந்தவர்கள் தான் நம்முடைய சான்றோர் குல மக்கள். ஆமாமா. இந்த சான்றோர் குலத்திலே அவதரித்த மகான்கள் யார் தெரியுமா? பொன்னு நாடார், அவருடைய மனைவி வேளாளம்மை. அடேங்கப்பா. 2 பேரும் வாழ்ந்து வரக்கூடிய சமயத்திலே நீதியோடும் நெறியோடும் தெய்வ பக்தியோடும் அப்படி வாழ்ந்து வருகின்றார்கள். அன்புக்கு இலக்கணமாக அப்படி வாழ்ந்து வருகின்றார்கள். ஆமா, வாழ்ந்து வரக்கூடிய சமயத்தில் இறைவன் அருளாலே வெயிலாளமை ஆனவள் கர்ப்பமுற்று அப்படி நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கின்றார். இப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி தன்னோடு சீடர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு பூலோகம் புறப்பட்டு வருகின்றார். பூலோகம் என்று சொன்னால் ஒரு பண்டார கோலம். காவி வஸ்திரம் அணிந்தார், உத்திராட்ச மாலை அணிந்தார், காலிலே பாத குரடு அணிந்தார், கையிலே மான் மழுவு எடுக்கின்றார். ஆமா, ஒரு கழுத்திலே தாவட மாலை அணிந்தார். அது மட்டுமா, ஒரு சிறு நாமப்பட்டி வந்து கையிலே ஏந்தி கொண்டார். அடேங்கப்பா. எல்லாம் அழகான ஒரு பண்டாரமாக கோலம் கொண்டு என் பெருமாளாகிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி எங்கே வருகிறார் பாருங்கள். இங்கே வருகின்றார். புத்தளங்கள் சூழ்ந்திருக்கும் ஒரு பண்டார கோலம் கொண்டு புத்தளங்கள் சூழ்ந்திருக்கும் அந்த பூவண்டன் தோப்பிற்கே வருகின்றார். பூவண்டன் தோப்பிலே வெயிலாளம்மை குடிசை பக்கத்திலே வருகின்றார். அவருடைய குடிசையிலே வந்து பண்டார கூட்டத்தோடு வந்து அப்படியே பிச்சை கேட்கின்றார். அம்மா தாயே, மக்களை பெற்ற மகராசி, மிகவும் பசியாக இருக்கிறது தாயே, பண்டாரத்துக்கு ஏதாவது உண்டுன்னா போடுதாயே. நம்ம காதோ அடைக்கிறது, கண்ணோ சோறுகிறது, வெயிலின் கொடுமையால் உடல் எல்லாம் தளர்ந்து போய் விட்டதம்மா. அப்போது இந்த வெயிலால் அம்மையோ நிறைமாத கர்ப்பிணி 10 மாத கர்ப்பிணியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார். சத்தத்தை கேட்டால் வெயிலால் அம்மை அம்மாமார்கள் எல்லாம் 10 மாசமா இருக்கக்கூடிய நேரத்துல எந்த இடத்த விட்டு எழும்புவாளா? ரொம்ப கஷ்டம்தான். ஆமா, எழும்பணும்னு சொல்லியாச்சுன்னா 2 கையும் ஊனி 2 முட்டையும் ஊனி இப்படி லேசா பாப்பா. சும்மா இருந்தாலுமே எழும்ப முடியாது ஐயா. பெண்கள் அப்படிதான் சுப்பா இருக்கக்கூடிய நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. எழும்பும் போது அப்படிதான்மா. ஆனாலும் இந்த அம்மா அப்படி இல்லை. அங்கே படி 2 எழுந்தாள், வந்து பார்க்கின்றாள். அந்த ஆண்டியாக வந்திருப்பது ஆதிகேசவ பெருமாள் என்று அம்மைக்கு தெரியாதுல்ல. அது நேரத்தில் அம்மா பசிக்கிறது, குடிப்பதற்கு தண்ணி இருந்தா கொடுன்னு கேட்ட போது சொல்றா, அப்படின்னா உங்களுக்கு தண்ணீர் தானே வேண்டும் ஐயா, பக்கத்திலே ஒரு கிணறு இருக்கிறது, தண்ணீர் கோரி தருகிறேன் என்று அந்த வேதனை கூட அம்மா பொருள்படுத்தல. அந்த கிணற்றிலே தண்ணீர் இறைத்து அழகான ஒரு பட்டை பிடித்து வந்து பண்டாரத்துக்கு அப்படி தண்ணீர் கொடுக்கின்றார். அந்த காலத்துல எல்லாம் பண ஓலையில நிறைய கிடைக்கும், பக்கத்துல எல்லாம் சுத்தி சுத்தி வடலி ஓலையில நிறைய நிக்கும். ஆமா, எடுத்து உடனே போய் வெட்டி எடுத்துக்கலாம். என்ற போது தண்ணீரை பருகினார்கள். சொன்னார் என் பெருமாள், அம்மா பெண்ணே, நிறை மாத கர்ப்பிணியாக இருந்திட்ட போதிலும் கஷ்டத்தை பாராமல் என்னுடைய மனதை குளிர வைத்தாயே. உலகமைக்கே ஒரு மகனே உத்தமியை பெற்றிருப்பார். கலங்காதே கண்மணியே, மாயே வெறும் மரம் கொடுத்தார். கலங்காதே கண்மணியே,
என்னுடைய பசியை தீர்த்தாயே, உலகமைக்க நீ ஒரு பாலகனை பெற்றெடுக்க போகின்றாய். மாயனுடைய அருளாலே உனக்கு மகன் வந்து பிறக்க போகின்றான் என்று பெட்டியிலே இருந்த நாமத்தை எடுத்து அம்மாவுடைய நெற்றியிலே போட்டு விடுகின்றார். போட்டுவிட்டு பண்டாரமாக வந்த மாயமரப்படியே மறைகின்றார். இதை கேட்டாலே வெயிலாளம்மை அம்மைக்கு சந்தோஷம், எனக்கு மகன் பிறக்க போகின்றான் இந்த சந்தோஷம் கொண்டு இருக்கக்கூடிய சமயத்திலே அன்று இரவு மாயனுடைய அருளாலே வெயிலாளமைக்கு வயிறு நோவானது உண்டாகிறது. அன்று இரவு அரிய பிள்ளை பிறந்திடுமா பிறந்திடுமா சென்று அங்கே ஊரில் உள்ளோம் சிறந்த நல்ல பணிகள் செய்ய மூன்று தெய்வம் சுசீந்திரா சுசீந்திரா மூலகண்ட மணி ஒலிக்கே மணி ஒலிக்க ஒரு ஆண்மதலை பெற்றெடுத்தாள். அடேங்கப்பா, குழந்தை பிறந்த உடனே பல பல அதிசயங்கள் எல்லாம் நடக்கிறது. அதாவது வெயிலாளம்மையானவள் ஒரு ஆண்மதலை பெற்றெடுத்தாள். சரி, குழந்தை பிறந்த நேரத்தில் அதாவது மூன்று தெய்வம் ஒரு முகமாக அமர்ந்திருக்கின்றாரே சுசீந்திரம் தானுமாலயன். அந்த ஐயனுடைய ஆலயத்திலே மூலகண்ட மணியானது அப்படி தன்னைத்தானே ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. மணியானது அடிக்கின்றது. சரி, இதை யார் தெரியுமா முக்கியமாக கவனிக்கிறாங்க? கலிநீசர்கள் அறிந்தார்கள். இது என்னடா இது? ஒரு நாளும் இப்படியான மணியானது அசைந்ததில்லை, அடித்ததில்லை. ஒரு நாளும் ஒலிக்காத்த மணி ஓசையானது கேட்கிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு அதிசயம் நடந்திருக்கிறது. நடந்திருக்கிறது. மணியானது எங்கு வரை கேட்போன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வருகின்றார்கள். வெயிலாளமை குடிசை பக்கத்துல வர்றாங்க. அந்த பூவண்ணன் தோப்பிலே. ஆமா, அந்த மணி சத்தமானது நின்னுகிறது. நின்று போகிறது. பார்த்தார்கள், என்னடா இது தம்பி, என்னடா ஒரே கூட்டமா இருக்கு, இங்க என்ன அதானே ஒண்ணும் புரியலையே. ஓ, வெயிலாளம்மை குழந்தை பெற்றிருக்கின்றாள். ஆமா, எட்டி பாக்குறாங்க. அழகு அழகு அழகோடு ஜொலிக்கின்றார். அப்படி ஆகா, எவ்வளவு அழகாக இருக்கின்றான். ஆமா, ஒரு ஏழை கீழ்ஜாதி வீட்டிலே பிறக்கக்கூடிய குழந்தையா? இது ஒரு பெரிய இடத்துல பிறக்க வேண்டிய குழந்தை இங்க வந்து பிறந்திருக்கிறது. அப்படி என்று சொல்லி அவருடைய அழகு இருக்கிறது பாருங்கள். என்ன இது ஏழை வீட்டில் பிள்ளை பிறந்தது. இளசூரியன் உதயம் போலே பிறந்தாரே பாலகனோ. பிறக்கக்கூடிய குழந்தை, மன்னர் வீட்டிலே பிறக்கக்கூடிய குழந்தை ஏழை வீட்டிலே பிறந்திருக்கின்றது. ஆமா, என்ன அழகு, என்ன அழகு, எப்படிப்பட்ட அழகு. ஆமா, அதை வர்ணிக்க முடியாமல் இருக்கிறதப்பா. அதாவது சேற்றில் முளைத்த செந்தாமரை போல் இருக்கிறது அந்த குழந்தையுடைய திருமுகம். அது நேரத்திலே அங்கே உள்ளவர்கள் எல்லோரும் கூடினார்கள். அக்கா, வெயிலாளம்மையானவள் ஆண்மதலை பெற்றெடுத்தாளே, அவள் அழகாக இருக்கின்றான். ரொம்ப அழகா இருக்குது. ஓடி வாடி ஓடி வாடி குழந்தை பாப்பண்டி என்று ஓடி வருகின்றார்கள். அங்கு கூட்டம் நிரம்பி இருக்கிறது. ஆஹா, என்ன அழகு, என்ன அழகு. ஆமா, குழந்தை எடுத்தார்கள். ஆனால் தாலாட்ட கூட உரிமை கிடையாது. ஏன்னா அது மன்னர் ஆட்சி அல்லவா. சத்தம் போட்டு தாலாட்டி ஆச்சுன்னா நாக்காரத்து போடுவான்.
அப்படிப்பட்டவன் குழந்தையை தாளாட்ட நமக்கு உரிமை இல்லையே என்று எல்லோரும் ஒன்று சேர்ந்தார்கள். அந்த குழந்தைக்கு அழகாக பேர்நாமம் சூட்டினார்கள். எப்படி பேர்நாமம் சூட்டுகின்றார்கள்? அதாவது முடிசூடும் பெருமாள் என்று பெயரை சூட்டினார்கள். முடிசூடும் பெருமாள் என்று பெயரை போட்டார்கள். பாருங்கள். ஆமா, வந்ததை வினை. ஆமா, இந்த பெயரானது நீசர்கள் அறிந்தார்கள். அறிந்து ஓடி வர்றாங்க. அட்டியா வெயிலாய், ஆமா, உனக்கு பிறந்திருக்கிறது ஆண் குழந்தை. ஆமா, இந்த குழந்தைக்கு நீ எப்படி பெயர் வைத்திருக்கின்றாய்? முடிசூடும் பெருமாள் என்று பெயர் வைத்திருக்கிறேன் ஐயா. முடிசூடும் பெருமாள். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கிறதா? மன்னர் வீட்டிலே தான் இப்படி ஒரு குழந்தைக்கு பெயரை போடுவார்கள். ஏழை கீழ் ஜாதியோ, அதாவது உனக்கு பிறந்த குழந்தைக்கு நீ இப்படி பெயர் போட்டாயா? ஐயா, என்ன பெயரிட்டதில் என்ன தவறு இருக்கிறது ஐயா? அதாவது நீ பெயரை மாற்றிவிடு. மன்னர் அறிந்தால் அதாவது உனக்கு தண்டனை கொடுத்து விடுவார். அப்படியா? ஆமா. உடனே அந்த வேளாளமையும் ஆமா அந்த பொண்ணு நாடாரும் ஏன்னு சொன்னா மன்னர் ஏதாவது கட்டளை போட்டால் அதை நாம மீற முடியாது. அப்படி என்று சொல்லி முடிசூடும் பெருமாள் என்ற பெயரை மாற்றி முத்துக்குட்டி என்று பெயரை வைத்தார்கள். முத்துக்குட்டி என்று பெயரிட்டு ஒரு நல்ல மேனியுமாய் ஒரு நல்ல வண்ணமுமாய் வளரும் நல்ல சந்திரனை போல் வளர்ந்து வாரால் அந்த பாலனை தாலாட்டி கேட்டிடுமா, சப்பாணி வந்து முத்தம் கொட்டிடுமா, வண்டி உரட்டி நல்ல பாலகனை பழந்து வர முத்துக்குட்டி என்று பெயரிட்டு நாலொரு வண்ணம் பொழுதொரு மேனியாகவே வளர்த்து வருகின்றார்கள். வரும்போது முத்துக்குட்டி இருக்கிறான் பாருங்க, சின்னம் சிறு வயதிலே, அதாவது ரொம்ப மரியாதை உள்ள குழந்தையாக, பண்பிலை சிறந்தவனாக, தெய்வ அம்சம் பொருந்திய குழந்தையாகவே வளர்ந்து வருகின்றார். ஆமா, பெரியோர்களை கண்டவுடனே பணிவாக அவர்களை வழங்குவதும், அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாமல் அவர்கள் சொல்லுகின்ற பணிவிடைகள் எல்லாம் செய்வதும், ஆமா, இறைவன் மேலே அன்பு கொண்டு அப்படி வாழ்ந்து வருகின்றார். பெரிய மனிதர்களை போன்று மனது உள்ள இந்த முத்துக்குட்டி பிள்ளைகளோடு சண்டை போட மாட்டான், யாரையும் வஞ்சி பேச மாட்டான். யாராவது அப்படி பேசினால் அவர்களுக்கு அறிவுரை சொல்லி அப்படி செய்யாதே என்று நல்லொழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பார். வஞ்சனை, மாது, சூது எதுவுமே இவனிட்டு கிடையாது. தெய்வ குழந்தையாகவே வளர்ந்து வருகின்றார். ஆமா, தெய்வீகம் உள்ள இடத்தில் தான் இப்படிப்பட்ட அருளல் நிறைந்து வார்த்தை எல்லாம் சொல்வார்கள், நல்லதை சொல்வார்கள். இந்த முத்துக்குட்டி இருக்கின்றானே, பள்ளியிலே செல்லவில்லை, பள்ளியிலே செல்லவில்லை, பலகலையோ படிக்கவில்லை, செல்லவில்லை, இல்லை இல்லை செல்லவில்லை, பல கணக்கும் படிக்கவில்லை, அவர சட்டமதி படிக்கவில்லை, சட்டமதி படிக்கவில்லை, அவரே பட்டமதி பெறவும் இல்லை. அகிலத்தில் தத்துவங்கள், அகிலத்தில் தத்துவங்கள் அறிந்து விட்டார் நமது ஐயா. அகிலத்தின் தத்துவங்கள், அகிலத்தின் தத்துவங்கள் அறிந்து விட்டார் நம்ம ஐயா. முத்துக்குட்டி பள்ளியிலே செல்லவில்லை, பல நூலும் படிக்கவில்லை, சட்டங்கள் ஒன்றும் படிக்கவில்லை, பட்டமது வரவில்லை, அகிலத்தின் தத்துவங்கள் அத்தனையும் படித்தார் இந்த முத்துக்குட்டி. ஆமா, சின்னம் சிறு வயதிலேயே தெய்வ சிந்தனை உள்ளவனாக வளர்ந்து வரும்போது அங்கே உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க, ஏய் தம்பி, என்ன பிறந்தா பொண்ணு நாடாருக்கு குழந்தை இருக்கிறானே, முத்துக்குட்டிய போல பிறக்க. ஆமா, வெயிலாளமையானவள் எவ்வளவு அழகான தங்கமான குழந்தை பெற்றிருக்கிறார். ஆமா, அவங்க ரெண்டு பேரும் கொடுத்து வச்சிருக்கணும் ஐயா. இந்த வருங்காலத்திலே ஆமா, இப்படி ஒரு எனக்கு ஒரு குழந்தை இருக்கிறது. பல்லாக்கு ஏறிடுவான், பார் முழுதும் ஆண்டிடுவான், ஆமா, எல்லோருக்கும் நல்லவனாக இவன் வருவான். அப்படி நல்ல மனசு உள்ளவங்க பாராட்டுறாங்க. ஆமா ஆமா, இருப்பாங்கல்ல, நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும். அதாவது ஒரு ஊர்ல ஒரு நல்லவன் இருந்தா அவனுக்கு பகையாளி ஏகப்பட்டவர் பேர் இருப்பாங்க. ஆமா,
ஆமா ஒருத்தர் இருந்தா போதும், நிறைய பேரு அந்த வாது சூதோடு அப்படி வாழ்ந்துதானே வருவார்கள். ஆமா அத மாதிரி இந்த முத்துக்குட்டி மேல் சில பேர்கள் பொறாமை கொண்டார்கள், பஞ்சம் வைத்தார்கள். ஏன்னா அவனுடைய குழந்தையானது இந்த முத்துக்குட்டியை போல சொன்னா கேட்குமா, அதாவது என்ன சொன்னாலும் இவர் கேட்பாரு, ஆனா அந்த குழந்தை கேட்காது. குழந்தை கேட்காது. ஆமா வாது சூது ஏதாவது பண்ணிட்டே இருப்பான், சரி சேட்டை பண்ணிட்டே இருப்பான். ஆனா இவர் அப்படி இல்லை, யார் என்ன சொன்னாலும் சரிதான். ஆமா அதற்கு நல்லொழுக்கமாக அப்படி நடந்து கொள்வார்கள். அதனால்தான் அந்த ஊரில் உள்ளவர்கள் நல்லவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், ஐயா பிறந்திருந்தா குழந்தை பொண்ணு நாடாருக்கும் வேளாளமைக்கு பிறந்த குழந்தையை போல பிறந்திருக்கிறோம் ஐயா. ஆமா அதனால அப்படி என்று சொல்லி வஞ்சம் வைத்தார்கள். இப்படி வருடங்கள் சில உருண்டோடியது. முத்துக்குட்டி வளர்ந்து வருகின்றான். வயது ஒரு 22 வயதை அடைகின்றான். 22 வயதிலே முத்துக்குட்டிக்கு கேடு காலம் பிடிக்கின்றது. ஐயோ மட்டுமில்ல பொறாமை உள்ளவர்கள் எல்லாம் சொன்னார்கள், டேய் தம்பி எப்படியாவது இந்த முத்துக்குட்டியை நம்ம ஒழித்து கட்ட வேண்டும், இவனால நமக்கு கெட்ட பேரு. ஆமா நம்ம வீட்டுல போக முடியல. அது மட்டுமில்ல இவன் கொஞ்சம் தலை எடுத்தாச்சுன்னா நமக்கு இனி வாழவே முடியாது. ஏன்னு சொன்னா வீட்டுல போனா என்னடா வளர்கிறீங்க, முத்துக்குட்டி அதான் முத்துக்குட்டின்னு சொன்னா பிள்ளையா இருந்தா அப்படி இருக்கணும் ஆமா அப்படின்னு பேசுறாங்க. அப்படியானால் இவனை அதாவது எப்படியாவது நாம ஒழித்து கட்ட வேண்டும் அப்படி என்று சொல்லி என்ன நல்லவன் போல் பழகணும். ஆமா அப்படிதானே. ஆமா கூட இருந்து குறவளையா இருப்பான்ல, பகையாளியே உறவாடி கெடுக்கணும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கிறது. அது மாதிரி இந்த முத்துக்குட்டியை ஒழித்து கட்ட வேண்டும் என்று தந்திரமாகவே அழைத்தார்கள். அப்ப முத்துக்குட்டி என்ன அந்த மந்திரகிரி என வணங்கோ என வணங்கோ மருந்துவாள் மலைதனிலே மலைதனிலே அழைத்து சென்று தானவரை கொல்ல வென்று ஆகாரத்தில் நந்தியிட்டார் 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 அநியாயே பாவியர்கள் பாவியர்கள் முத்துக்குட்டியுடைய பகையாளிகள் தந்திரமாக அழைத்தார்கள். முத்துக்குட்டி என்ன மந்திரகிரி மலையிலே நாங்க இன்னைக்கு விருந்து வைக்க போறோம், சரி அதனால நம்ம எங்கூட நீ வர்றியா? இருந்தாலும் எங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரப்ப வேண்டாம். அப்ப கூப்பிட்ட உடனே சொல்றான் இந்த முத்துக்குட்டி, அழைக்கிறது யாரு? நண்பர்கள் அல்லவா. ஆமா வரமாட்டேன்னு சொன்னா மனசு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆமா வருகிறேன் என்று சொல்ல அந்த நண்பர்களோட முத்துக்குட்டி மருத்துவாள் மலைக்கு வருகின்றான். வந்தவர்கள் கொஞ்ச நேரம் அப்படி பேசி பேசி இருந்தாங்க, தம்பி நீ சாப்பிடுவோமா? ஆமா சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று முத்துக்குட்டிக்கு கொடுக்கக்கூடிய ஆகாரத்திலே விஷத்தை கலந்தார்கள். அடப்பாவி விஷத்தை கலந்து முத்துக்குட்டி நீ முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த முத்துக்குட்டிக்கு தெரியும் இந்த அதாவது இந்த சாப்பாட்டுல விஷம் இருக்குன்னு தெரியும், ஆனா சொன்னா பகை வந்துவிடும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நினைக்கவில்லை. அவர்கள் கொடுத்த ஆகாரத்தை வயிறு புடைக்க சாப்பிடுகின்றார். பார்த்தார்கள் பாவிகள், என்னடா இது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான், ஒண்ணும் ஆகலையே. ஆமா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டது. சாயங்கால வேலை வருகின்றது. தன்னுடைய அரண்மனைக்கு அப்படி நடந்து வர்றான். நடந்து வரக்கூடிய நேரத்தில் தள்ளாடி தள்ளாடி அப்படி என விஷம் அல்லவா உடம்பிலே சேர்ந்திருக்கிறது. தள்ளாடி தள்ளாடி வரக்கூடிய சமயத்திலே பார்த்தா இந்த வெயிலாளம்மை என்னடா இது ஒரு நாளும் இல்லாம பையன் ஒரு மாதிரி சோர்ந்தபடி வந்துகிட்டு இருக்காரு. ஒருவேளை என்ன உடம்புக்கு என்ன கேடாயிட்டு விட்டதா? ஆமா போகும்போது எவ்வளவு உற்சாகமாக நடந்து போனா, வரும்போது இவ்வளவு சோர்வாக வருகின்றானே. ஐயோ ஓடோடி சென்றாள் வெயிலாளம்மை. மகனே முத்துக்குட்டி உனக்கு என்னடா ஆச்சு? காந்தி போன்றே மேனீரன்னை காந்தி போன்றே மேனீரன்னை கை சேர்த்து தான் பிடித்தாள் தான் பிடித்தாள்
சாப்பிடு மகனே, சாப்பிடு மகனே என்று அழக்கூடிய சமயத்திலே முத்துக்குட்டி சொன்னார், அம்மா என்னப்பா கவலைப்படாதுங்க, தோழன்மார்களோடு மருத்துவாள் மலையிலே சென்று நான் விருந்து சாப்பிட்டு வர்றேன். எனக்கு சாதம் எல்லாம் வேண்டாம்மா, எனக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுகிறது, ஐயோ படுக்கணும், எனக்கு பாய் போடம்மா. உடனே வேளாண்மை ஆனவள் ஓடோடி சென்றாள். அந்த ஓலை பாயை எடுத்து அப்படி விரித்தாள். மகனே, இந்த பாயில் படுத்துக்கொள் என்னுடைய மகனே என்று அருகே அப்படி அமர்ந்திருந்தாள். ஆமா, படுத்த படுக்கையாகி விட்டான் முத்துக்குட்டி. படுத்தான். நாள் போக போக கை கால் அசைவில்லை. அதாவது ஆமா, உடம்பெல்லாம் மெலிந்து கொண்டு இருக்கிறது. ஆமா, அப்போது வெயிலால் அம்மையானவை தன்னுடைய மகனுடைய மேனியை பார்த்தாள். மகனே முத்துக்குட்டி, அதாவது தன்னுடைய அருகிலே இருந்து தன்னுடைய மகனை பார்க்க பார்க்க இவளுக்கு மயக்கம் தான் வருகின்றது. கண்ணீர் எல்லாம் தாரை தாரையாகவே வடிகின்றது. மார்பில் கண்ணீர் சொரிந்திடவே மார்பில் கண்ணீர் சொரிந்திடவே மயங்கி அம்மை தான் இழுந்தார். நிலைமையிலே பார்ப்பதற்கா உன்னை 10 மாதம் சுமந்து நான் பெற்றெடுத்தேன் மகனே. மகனே 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 என்று அழுதாள். உருண்டாள் பூமியிலே மயங்கி விழுந்தாள். அப்படி விழுந்தா பாருங்க, மயக்கமுற்றாள் வெயிலால் அம்மை. மயக்கமுற்று கண்ணை மூடி இருக்கக்கூடிய சமயத்தில் என் பெருமாளாகிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி வெயிலால் அம்மையுடைய கனவிலே போய் சொல்லுகின்றாள், என்ன அம்மா வெயிலாள், நீ கவலைப்படாதே, உன்னுடைய மகனை பற்றிதானே நீ கவலைப்படுகின்றாய். மகன் பழையபடி பழைய நிலைமைக்கு வர வேண்டும், அவன் புகழ்வுடனே அடைவான். அதாவது 1008ஆம் ஆண்டு மாசி மாதம் 19ஆம் தேதி திருச்செந்தூரிலே திருவிழா நடக்க போகிறது. சரி, அங்கே நீ உன்னுடைய மகனை அழைத்து வந்தால் இந்த பிணியாண்டு தீரும், இன்னும் புகழோடு உன்னுடைய மகனானவன் அடைவான். அப்படி இந்த கனவிலே சொல்லி மறைந்தது. கனவு கண்டால் மொழி திலகி அங்கே உள்ளவர்கள் இடத்திலே சொல்றான், அக்கா நான் ஒரு கனவு கண்டேன். என்னமா கனவு கண்டாய்? என்னுடைய மகனுக்கு இந்த பிணியெல்லாம் தீருமாண்டி. அப்படியா? நல்லதுடி. அந்த திருச்செந்தூர்ல 19ஆம் தேதி திருவிழா நடக்க போகிறதா, அங்கே என்னுடைய மகனை அழைத்து கொண்டு வா என்று கனவிலே யாரோ வந்து சொன்னார். எம்மா என்ன கனவில் சொன்னது இருக்கட்டும், உன்னுடைய மகனை நாமல் எப்படியம்மா அந்த திருச்செந்தூர் வரைக்கும் கொண்டு போவது? அதை பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாம். எப்படி ஆனாலும் என்னுடைய மகனை நான் அழைத்து செல்வேன். என்னுடைய மகனுடைய பிணியானது தீர வேண்டும், பழையபடி என்னுடைய மகனை நான் அரவணைக்க வேண்டும். அப்படி என்று சொல்லி திருச்செந்தூருக்கு போக வேண்டும் என்று
உற்றார்கள் உறவினர்கள் எல்லோரையும் வரவழைத்தாள். வரவழைத்து அழகான ஒரு காவட்டம் ஒன்று செய்தாள். காவட்டம் என்று சொன்னால் தொட்டில் போல இருந்தது. ஆமா, அதாவது தோளிலே கம்பு வைத்து ஒரு தொட்டில் போட்டு அதிலே தன்னுடைய மகனை கிடத்தினார். வயது எத்தனை தெரியுமா? 22 வயதான தன்னுடைய மகனை சுமந்து வருகின்றாள் இந்த வயலாளம்மை. அதாவது தன்னுடைய மகன் அல்லவா, தன்னுடைய மகன் பழைய நிலைமைக்கு வரமாட்டானா? அந்த வேதனை கூட அவள் பொருள்படுத்தல்ல. அந்த தொட்டிலே தன்னுடைய மகனை தோள் மீது சுமந்து வருகின்றாள். எங்க வருகிறாள் தெரியுமா? அங்கே அந்த நல்ல தலங்கடந்து ஆயிலையாள் வாராளே வாராளே அந்த நல்ல தலங்கடந்து வாராளே வாராளே கூடங்குளோ வழியாக வழியாக கொடியே நடந்தவர்கள் வழியாக வழியாக வழி நடந்து கவளி ஆரருகி ஆரருகி ஒன்று தானவர்ந்து தானவர்ந்து ஒன்று தானவர்ந்து எல்லோரையும் வரவழைத்து 22 மகனான தன்னுடைய முத்துக்குட்டி தோல் மீது சுமந்து வேளாள் அம்மையானவள் காடு பல வனம் கிடந்து கூடங்குளம் வழியாக தோட்டாவளி ஆவருகே வந்தார்கள். அங்கே இருந்தார்கள், தகையாறினார்கள். அங்கிருந்து வழிநடந்து திருச்செந்தூர் பக்கத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே திருச்செந்தூர் கடலுக்குள்ளே ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி தன்னுடைய மனைவியான மகாலட்சுமி தேவியை ஒரு மகர மீனாகவே மாற்றினார். மகர மீனாக மாற்றி அதாவது 2 முனிமார்களை வரவழைத்தார். அவர்கள் தான் கலை முனி ஞான முனி. அப்பா முனிமார்களே, அதோ ஒரு சடலமானது வந்து கொண்டிருக்கின்றது. அந்த சடலத்தை நீங்கள் இங்கே அழைத்து வர வேண்டும் என்று சொன்ன போது பார்த்தார்கள். இந்த கலை முனியும் ஞான முனியும் செய்கிறார்கள் தெரியுமா? கண்டு பாதம் குவிந்த நேரே கனகையிரு முனிமாரும் 2 நல்ல முனிவர்களும் குட்டியை தானழைக்கு மகனோட அருகில் வந்து மகனாரை அழைப்பாரா மகனோட அருகில் வந்து மகனாரை அழைத்தாரா. மாயவனை தான் மணிந்து 2 முனிமார்களும் வருகின்றார்கள். சரி, வரும்போது தாயுடைய மடியிலே அதாவது படுத்த படுக்கையாக இருக்கின்றான் இந்த முத்துக்குட்டி. ஆமா, வந்தவர்கள் முத்துக்குட்டி மேலே அப்படியே தட்டினார்கள். தட்டின போது ஆடாத உடம்பெல்லாம் அப்படி ஆடுகிறது, அசையாத உடம்பெல்லாம் அசைகின்றது. அதாவது தாய் வடித்த கண்ணீரும் தன்னுடைய மகனுடைய மேனியிலே விழுகின்றது. அதாவது உடம்பானது அசைகின்றது. பார்த்தா இந்த வயலாளம்மை அக்கா, என்னுடைய மகனுடைய மேனியானது அசைகிறதடி. அப்படியா? 1 வருடம் ஆகிறது. 1 வருடம் கழித்து இப்போதுதான் என்னுடைய மகனுடைய உடலானது அசைகின்றது. பாரடி 8 பாரடி அக்கா. அதாவது கண் இமையானது துடிக்கின்றது. அதாவது என்னுடைய மகனுக்கு பழையபடி இனிமேல் வந்து விடுவானா? நான் கண்ட கனவு பலித்து விட்டதா? நிச்சயமாக பலிக்குமா. ஆனால் இந்த 2 முனிமார்கள் இருக்கிறது இவர்களுடைய கண்ணுக்கு தெரியவில்லை. 2 முனிமார்களும் அந்த மகனை அப்படியே தூக்கினார்கள். நிமிர்ந்து நிற்கின்றான். 2 பேரும் தோளிலே சுமந்து வருகின்றார்கள். தோளிலே அப்படி கை போட்டார்கள் பாருங்கள். இந்த முத்துக்குட்டியானவர் குதிரை துள்ளி பாய்ந்தது போல் வருகிறார் என்று சொன்னால் கடலை நோக்கியே வருகின்றார். இப்படி வரக்கூடிய சமயத்தில் பார்த்தால் இந்த வயலாளம்மை மகனே 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 ஓடாதடா என்று அப்படியே சத்தமிடுகின்றாள். இவள் அழைத்தாலும் இந்த முத்துக்குட்டியானவன் இருக்கவில்லை. அந்த அழகிடவை பார்த்தபடி ஓடிக்கொண்டே இருக்கின்றான். ஆமா, மகனே மகனே என்று அழைத்தால் மண் மீது மயங்கியே விழுந்தாள். கடலுக்கு போன மகள் சற்று நேரத்தில் மகனை காணவில்லை. இந்த முனிவர்கள் முத்துக்குட்டி அழைத்து வருகின்றார்கள். ஆமா,
அந்த மாயவன் முன்பிலே வந்தார். அப்படி அந்த மாயவன் முனிவர்களை பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா? என்ன சொல்கின்றார்? அப்பா முனிமார்களே, என்ன இதோ வருகின்றானே இந்த முத்துக்குட்டி, இவர் யார் தெரியுமா? ஐயா, இந்த சடலம் அது நாடே போற்றும் சடலமடா. ஐயா, இந்த சடலம் அது நாடே போற்றும் சடலமடா. பொய்யவன் போல் வாழுகின்ற, பொய்யவள் போல் வாழுகின்ற திரைவலோகமடே. பேரும் சப்புரோனன் என்றொருவன் என்றுரைத்தான் மாயவனா. அப்படியே தெய்வலோகம், அப்படியே தெய்வலோகம், ஆளும் மன்னன் இவர்தான் என்பார். அப்படியே தெய்வலோகம், அப்படியே தெய்வலோகம், ஆளும் மன்னன் இவர்தான் என்பார். முனிமார்களே, முத்துக்குட்டியாக வந்திருப்பது யார் தெரியுமா? யாரு? முந்தின ஜென்மத்திலே தெய்வலோகத்திலே தவத்திலே சிறந்தவள் சம்பூரணன். இவனுடைய பெயர் சம்பூரணன் என்பார்கள். அப்படி இவன் அதாவது தெய்வனாகவே பிறந்து வாழ்ந்து வருகின்றான். வாழ்ந்து வரக்கூடிய சமயத்திலே யமகுலத்திலே பிறந்த ஒரு பெண்ணை, அதாவது பர தேவதை என்று ஒரு பெண் மேல் ஆசை கொண்டு கல்யாணம் முடித்தான். கல்யாணம் முடித்த காரணத்தால் இனிமேல் இந்த தெய்வலோகத்திலே இவனை வைக்க கூடாது என்று, அதாவது பூலோகம் போய் என்று அனுப்பி வைத்தார்கள். அவன்தான் இந்த முத்துக்குட்டி மறையுகத்திலே முத்துக்குட்டியாக அவதாரம் எடுத்திருக்கின்றார். ஆனால் வைகுண்டத்திற்கு வரக்கூடிய தன்மை ஆனால் இவனுக்கு இப்போது கிடையாது. ஏன்னா இப்ப இவன் மனிதனாக அல்லவா இருக்கின்றான். மேலெங்கும் புன் ஜலம் ஜரங்காக இருக்கின்றது. ஆகையாலே இவனை சந்தனமாரி அறைக்குள்ளே போட்டு உருட்டி கொண்டு வாருங்கள் என்றார். அது மாதிரி முனிமார்களும் அந்த முத்துக்குட்டி அழைத்து அந்த சந்தனமாரி அலைக்குள்ளே போட்டு அப்படியே உருட்டினார்கள். அப்படி சந்தனத்தை பூசினார்கள். அப்படி அழைத்துக் கொண்டு வருகின்றார்கள். சிறு குழந்தை ஆங்கினான். மகர மீனாக இருந்தாலே மகாலட்சுமி. மகர மீனின் வாய்க்குள்ளே சென்றார் முத்துக்குட்டி. அடேங்கப்பா, என்ன ஆச்சரியம்! அந்த நேரத்திலே மகர மீனாக இருந்த மகாலட்சுமி ஆனவை அழகான ஒரு ஆண் மகனை பெற்றது போல் அந்த குழந்தையை ஈன்றெடுக்கின்றாள். மகர மீனின் வாய்க்குள்ளே வருகின்றது குழந்தை. சூரிய பிரகாசம் போல் இருக்கிறான் இந்த பாலகன். பாலகனை கையெடுத்தால் மகாலட்சுமி அந்த குழந்தையை அழகாகவே நீராட்டி அப்படியே தங்க தொட்டிலிட்டு தாராட்டுகின்றாள். தார தரதாரோ தாராரோ, தார தரதாரோ தாராரோ, தார தரதாரோ தாராரோ, தார தரதாரோ தாராரோ. தாரணேர்தானோ தாராரோ, அல்ல நாரண வைகுண்டமோ. தாரணேர்தானோ வைகுண்டமோ, கைலாசநாத கண்மணியோ. தார தாரார தாராரோ, தார தாரார தாராரோ. செல்வ முதலான சீமானோ, சிவ 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 முதலானோ. அல்லல் அகட்டி அரசாளோ, அரியோர் மிக பெற்ற அரிதானோ. என்று மகாலட்சுமி ஆனவள் அந்த குழந்தையை அருமையோடு தாலாட்டினார். தாலாட்டி சீராட்டி தாலாட்ட
33 தேவர்கள் 48 ரிஷிமார்கள் அப்படி நாராயணமூர்த்தி வந்து அப்படியே அடிவணங்கினார்கள். ஆமா மக்கள் குறையை தீர்ப்பதற்கு பாலகன் பூமியிலே அவதாரம் எடுத்து விட்டான் என்று. அது மட்டுமல்ல, அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு அந்த எம்பெருமானே வந்து பிறந்திருக்கின்றார். ஆமா என்று எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அப்படி இருக்கு, இப்படியாகவே எல்லோரும் சந்தோஷம் கொண்டார்கள். அது நேரத்திலே ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி ஐயாவை பார்த்து சொல்லுகின்றார், என்ன அப்பா என்ன பாலகனே, உன்னை நான் இந்த பூலோகத்தில் எதற்காக பிறவி செய்தேன் தெரியுமா? எதற்கு? பூலோகத்திலே அதர்மம் தலைதோங்கி விட்டது. அதர்மத்தை அழித்து தர்மையை நிலைநாட்ட வேண்டும். தர்மத்தை நிலைநாட்டவே உன்னை நான் பிள்ளையாகவே பிறவி செய்தேன். அப்படி அப்பா பாலகா, இந்த முதல் உன்னுடைய பெயர் முத்துக்குட்டி அல்ல, எல்லோரும் உன்னை வைகுண்டம் என்று போற்றுவார்கள். இந்த உலகத்திலே ஜாதி 18 என்று பிரித்து வைத்து வாழ்கின்றார்கள். கீழ் ஜாதி சார்ந்தவர்கள் மக்கள் என்று கொடுங்கோல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. கீழ் ஜாதி என்றானே சார்ந்தவர்கள் மக்கள். அப்படிப்பட்ட சான்றோர்களே மக்களை நீ காப்பாற்றவே உன்னை நான் குழந்தையாகவே பிறவி செய்தேன். அதாவது உன்னை நான் இப்போது என்னுடைய வடிவத்திலே பார்க்கின்றேன். பூலோகத்திலே உன்னை நான் பிறவி செய்தேன். ஆனால் இந்த உலகத்திலே உள்ளவர்கள் உன்னை பொய்யன் என்று சொல்லுவார்கள், பொய்யன் என்று சொல்லுவார்கள், பேயன் என்று சொல்வார்கள், பித்தன் என்று சொல்லுவார்கள். ஆமா, ஆனால் எதற்கும் நீ கலங்காதே. ஆமா, எதற்கு நீ கலங்க கூடாது. மட்டை எடுத்து அடித்திடோவா, மட்டை எடுத்து அடித்திடோவா, மண்கட்டி குண்டி எறிந்திடோவா, மட்டை எடுத்து அடித்திடுவா, அடித்திடுவா, கொண்டு அடித்திடுவா. சட்டமது மறவாதே, சட்டமது மறவாதே, சரிந்து கொடு என் மகனே, சட்டமதி மறவாதே, சட்டமதி மறவாதே, சரிந்து கொடு என் மகனே. கம்பு கொண்டு அடிப்பார்கள், மண் கட்டி கொண்டு எறிவார்கள், கல்லு கொண்டு எறிவார்கள், உன்னை பேயன் என்று சொல்லுவார்கள், கிறுக்கன் என்று கூட சொல்லுவார்கள். ஆமா, எதற்கும் நீ அவைகளை கண்டு அஞ்ச வேண்டாம், பதற வேண்டாம், மனம் கலங்காதே. சட்டமது மறவாதே, நீ சரிந்து கொடு என் மகனே. என்ன மனசுல நினைச்சிக்கா, நான் தான் நீ, நீதான் நான், ஒரு நாளும் அதை மறக்க கூடாது என்று. அப்பா, பொறுமைதான் இந்த கடலிலே பெரிது என்று சொல்லுவார்கள். பொறுத்தவர் தான் பூமியாள முடியும். ஆகையினாலே மகனே, நீ அவனியிலே 6 ஆண்டு காலம் தவம் இருக்க வேண்டும். முதல் தவசு யுக தவசு 2 வருடம் செய்ய வேண்டும். சரி. 2ஆம் தவசு ஜாதி மத வேற்றுமை அழிப்பதற்கு 2 வருடம். சரி. 3ஆம் தவசு முன்முறைத்த பெண்ணாளுக்கும் முற்பிரதி வழிகளுக்கும் நீ 2 வருடம் தவம் இருக்க வேண்டும். ஆகவே நீ இந்த 6 வருடத்தையும் முடித்து என்னுடைய வைகுண்டம் வந்து நீ சேர்வாயாக, அப்படி முக்தி பெறுவாயாக. ஆமா என்று வரத்தை கொடுத்தார் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி. சரி, வரத்தை வாங்கி அந்த வைகுண்டமாக பூலோகத்திலே நாமல் அவதாரம் எடுக்க வேண்டும் என்று இருக்க, கடற்கரையிலே மயங்கி விழுந்தாலே இந்த வெயிலாளமை. தன்னுடைய மகன் கடலுக்குள் சென்ற மகன் எப்போது வருவான் 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 என்று மகனே மகனே என்று அழுத வண்ணம் அந்த கடற்கரையிலே இருக்கின்றான். ஆமா, அப்படி மயக்கமத்தி எழுந்தால் வாருங்கள். அப்படி கடற்கரை மகன் போன திசையை பார்த்து இருக்கின்றாள். மகனே, கடலிலே போன மகள் என்ன வர காணோம் என்று, கடலிலே போன மகள் என்ன வர காணோம் என்று கதறி எழுதாளே சிவனேயா. கடலிலே போன மகன் என்ன வர காணோம் என்று, கடலிலே போன மகன் என்ன வர காணோம் என்று கதறி அலவாக்கரையிலிருந்து தலைமேலே கையை வைத்து அழுதே என்று சொல்வேன் சிவனேயா. தன் மகள் போன திசையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றாள். மகன் போய் 3 நாள் ஆகின்றது. அன்ன தண்ணீர் சாப்பிட்டாளா? இல்லை.
மகன் வந்தில்லாமல் என்னுடைய நாவிலே பச்சை தண்ணி கூட படாது அப்படின்னு சொல்லி அப்படி கதறி கதறி இருக்கின்றால் பார்த்தார்கள் எல்லோரும். அக்கா, கடலிலே போன மகன் திரும்பி வரவா போகின்றான்? அது எப்படி வருவான்? வரவே மாட்டாண்டி. வர மாட்டாண்டி. நம்ம எல்லாம் ஊருக்கு போமா? அம்மா நீங்கள் வேணுமானால் பொங்கல், நான் இந்த கடற்கரை விட்டு நான் வருவதில்லை. மகனை எப்படியாவது நான் பார்க்க வேண்டும். அதாவது கடலுக்கு போன மகன் 3 நாள் ஆகிறது. இனியா திரும்ப வர போகிறான்? அம்மா, உங்க மகனை நீங்க மறந்துருங்க, வாங்க நம்ம ஊருக்கு போகலாம். அப்படி தாய் மனசு கேட்குமா ஐயா? அது எப்படி அம்மா கேட்கும்? கேட்கவில்லை. என்னுடைய மகன் வந்தால்தான் நான் வருவேன், இல்லாவிட்டா நானும் இந்த கடலுக்கு இரையாக போகிறேன் என்று பார்க்கக்கூடிய சமயத்திலே என் பெருமாள் வைகுண்ட மூர்த்தியாக அந்த ஸ்ரீமன் நாராயண இடத்திலே விச்சை பெற்றுக் கொண்டு கடற்கரையை நோக்கி வருகின்றார்.